வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஆரஞ்சு தோலை வச்சு நம்ம பச்சடி செய்ய போகிறோம். இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆரஞ்சு தோல் வந்து 3 பழத்தோட தோலை இந்த மாதிரி நைஸாக நறுக்கிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், கறி லீவ்ஸ் கொஞ்சம். ஆரஞ்சு தோல் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஆரஞ்சு தோல் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதில் ஃபைபர் அதிகமாக இருக்குது. ஆஸ்மாவை குணப்படுத்த இந்த ஆரஞ்சு தோலை யூஸ் பண்ணுறாங்க. மலச்சிக்கல் நீங்கும், வாய் துர்நாற்றம் சரியாயிடும், கேன்சர் வர்றது தடுக்கும், விட்டமின் சி இதில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஹார்ட் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வராமல் தடுக்கும், கெட்ட கொலஸ்ட்ராலுடைய அளவை வந்து குறைக்கும். மல்லித்தூள் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், மஞ்சத்தூள் 2 சிட்டிகை, சீரகம் 1/2 ஸ்பூன், சீரக பவுடர் 1/2 ஸ்பூன். தாளிக்கிறதுக்கு சீரகமும் கடுகும், பெருங்காயம் கொஞ்சம், வெல்லம் கடைசியாக நம்ம சேர்க்கணும். இது வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி தண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு நல்லெண்ணெய் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஏன்னா ஆரஞ்சு தோலில் கசப்பு தன்மை இருக்கும், அதை நல்லா வதக்கணும். இல்லாட்டி அந்த கசப்பு தன்மை நீங்கள் கடைசியாக சமையல் முடித்த பிறகு இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடத்தான் செய்யணும். கடுகு, சீரகம், பெருங்காயம் கொஞ்சம், நல்லா இந்த ஆரஞ்சு தோலுடைய கலர் வந்து மாறுற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டோம். இப்போ எல்லா பவுடரையும் சேர்த்துக்குவோம். மல்லி பவுடர், சீரக பவுடர், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். தூள் கருகி போயிடாமல் சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த ஆரஞ்சு பழத்தோட இந்த வாசம் நல்லா வரும். எல்லா பவுடரும் சேர்த்து கலர் நல்லா கொடுத்துட்டு இப்போ புளிக்கரைசல் தண்ணியை ஊற்றிடுவோம். நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நம்ம ஊற்றின எண்ணெய் மேலாக வந்துடும். ஆரஞ்சு தோலை நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். நல்லா வெந்திருக்கு. லேசாக கசப்பு சுவை, புளிப்பு, உரைப்பு இருக்குது. இப்போ நம்ம வெல்லம் போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். இதை வந்து தயிர் சாதத்துக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வட்ட விட்டு வச்சுக்கினீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் இந்த அளவுக்கு போடுறேன். இந்த அளவுக்கு வெல்லம் தேவை. ஏன்னா கசப்பு இருக்குது, புளிப்பு இருக்குது, உரைப்பு இருக்குது. அதை வந்து இந்த வெல்லம் வந்து காம்பன்சேட் பண்ணிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு அருமையாக ஊறுகாய் மாதிரி இருக்கும். உடம்புக்கும் ஆரஞ்சு தோல் ரொம்ப நல்லது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.